ஏதாவது விசேஷம் பர்த்டேனா நம்ம அம்மாக்களுக்கு டிஃபால்ட் ஸ்வீட் மெனு எது தெரியுமா? பால் பாயாசம், அப்படி இல்லையா ரவை கேசரி. போடுறா பாயாசத்தைன்னு சொல்லிட்டு அதை ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. எங்கள் அம்மா வைக்கிற பால் பாயாசத்துக்கு முன்னாடி அமிர்தமே தோத்து போயிடும். ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை ரவை பாயாசம். இது செய்யறதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா 4 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்க்கணும். 1 கப் ரவைக்கு கண்டிப்பா 4 கப் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ரவை இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா 1 ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துட்டு ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சை, கொஞ்சமா ஏலக்காய் தூள், பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை பாயாசம் ரெடி. இதை நீங்க சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் படைக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.